Hi dear friends, last year 2024ல ஃபேஸ்லிஃப்ட் பண்ணப்பட்டு ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்ல பயங்கர காம்படிஷனா ஒரு வெஹிக்கிள் லான்ச் செய்யப்பட்டது. அது Hyundai Creta. அந்த காரை பத்தி ஒரு கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம கிட்ட இன்னைக்கு Hyundai Creta SX டெக் வேரியன்ட் இருக்கு. இந்த வேரியண்ட்டை ஃபுல்லா நம்ம ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த காரோட எக்ஸ்டீரியர் டைமென்ஷனை பார்த்துட்டு நம்ம டீடைலா இந்த வீடியோக்குள்ள போகலாம். ரைட், ஃப்ரண்டோட வித்து 1790 mm, ஓவரால் லென்த் 4330 mm, வீல் பேஸ் 2610 mm. இந்த எஸ்யூவியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 190 mm. ஓவரால் ஹைட் கிரவுண்ட்ல இருந்து ரூஃப் ரைல்ஸ் வரைக்கும் 1635 mm. ஆஸ் யூ கேன் see இந்த பானட்ல நிறைய கட்ஸ் அண்ட் கிரீசஸ் இருக்கு. இது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஏரோடைனமிக்ஸை நல்ல ஒரு சப்போர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன்ல வந்திருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டிஆர்எல் க்ளோ ஆயிட்டு இருக்கு, ஒயிட் கலர் எல்இடில இருக்கு. அதே மாதிரி இந்த டர்ன் இண்டிகேட்டர்ஸ் சீக்வன்சிங் லைட்ஸ் எல்லோல பிளிங்க் ஆயிட்டு இருக்கு, சீக்வன்சிங் ஆயிட்டு இருக்கு. குவாட் பீம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இங்க பொருத்திருக்காங்க. இது ஹை பீம், இது லோ பீம். இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ற எந்த கார்லயும் ஃபாக் லேம்ப் ஃபிட் பண்றது இல்ல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏர் வெண்ட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏர் வெண்ட்னால உங்க டயருடைய ஹீட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும். இந்த ஃபேஸ்லிஃப்ட் செய்யப்பட்ட இந்த கிரெட்டாவுடைய ஃப்ரண்ட் ரேடியேட்டர் கிரில் ஒரு நல்ல ஒரு டிசைன் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது பிளாக் கலர்ல குரோம் ஆட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு போல்டு பிளஸ் ஒரு மேசிவ் லுக்கை கொண்டு வரதுக்கு இந்த டிசைன் நல்லா இருக்கு. ஹூண்டாயோட லோகோ ரேடியேட்டர் கிரில்ல சென்டர் பகுதியில அமைஞ்சிருக்கு. பிளஸ் இது ஒரு மேட் கலர்ல இந்த குரோம் ஆட் பண்ணிருக்காங்க. ரைட், இந்த ஃப்ரண்ட்ல உள்ள ஸ்கிட் பிளேட் ஒரு யூனிக்கான டிசைன்ல கொண்டு ஒரு நல்ல டிசைன் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் கிரெட்டா. இந்த கிரெட்டாவுடைய ரியர் வியூ ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது இந்த கிரெட்டா என்ற பேட்சஸ் ஒரு க்ளோஸான லெட்டர்ஸ்ல பொருத்திருக்காங்க. பட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது அது வைடா இருக்கும். இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. எஸ்யூவி காருக்கு தோரணையே இந்த ரூஃப் ரைல், ஷார்பின் ஆண்டனா, ஸ்பாய்லர். இந்த ஸ்பாய்லருக்கு அடியில ரியர் பிரேக்கிங் லைட் பொருத்திருக்காங்க. இந்த ரியர் விண்ட்ஷீல்ட்ல பொறுத்த வரைக்கும் டிஃபாக் லைன்ஸும் கொடுத்துட்றாங்க, வைப்பர்ஸும் கொடுத்துட்றாங்க. நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தது மாதிரி டிஆர்எல் ஒரு கனெக்டட் லேம்ப்ல கொடுத்திருந்தாங்க. அதே போல இந்த ரியர் வியூல ஒரு பெரிய டிசைன் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இது கனெக்டட் டெயில் லேம்ப். இது எல்இடி லைட்ல க்ளோ ஆகும். டர்ன் இண்டிகேட்டர் சிக்னல்ஸ் ஃப்ரண்ட்ல உள்ளது போலயே ரியர்லயும் கொடுத்திருக்காங்க. இது சீக்வென்சுவல் டர்ன் இண்டிகேட்டர் சிக்னல்ஸ். இந்த ஃபேஸ்லிஃப்டான கிரெட்டால ஃப்ரண்ட்ல ரியர்ல எல்லா லைட்ஸுமே எல்இடில கொடுக்குறாங்க. எக்ஸப்ட் இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் லேம்ப், ரிவர்ஸ் கார் பார்க்கிங் சென்சர்ஸ் ஒரு 4 பிளேசஸ்ல மவுண்ட் ஆயிருக்கு, நீங்க பார்க்க முடியும். இந்த ரியர் ஸ்கிட் பிளேட்ல ஒரு நல்ல டிசைன் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வேற ஒரு கலர்ல ஆட் பண்ணிருக்குது. இந்த காருக்கு நல்ல ஒரு லுக்கை கொடுக்குது. ஃபியூல் டேங்க் லெஃப்ட் சைட்ல பிளேஸ் ஆயிருக்கு. இது 50 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொண்டது. இந்த ஃபேஸ்லிஃப்ட் வேரியன்ட்ல டைமண்ட் கட் அலாய் வீல்ல ஒரு பெரிய டிசைன் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டயரோட சைஸ் 215 60 R17. கூடவே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வீல்ல டிஸ்க் பிரேக் பொருத்திருக்காங்க. சூப்பர். சைட் ப்ரொஃபைல்ல எந்த டிசைன் லாங்குவேஜும் பெருசா சேஞ்சே பண்ணல, அப்படியே ரீடைன் பண்ணிருக்காங்க. இந்த லைட்னிங் ஆர்ச் சி பில்லர்ல எந்த டிசைனும் பண்ணல, இதை அப்படியே ரீடைன் பண்ணிருக்காங்க. இந்த பானட்டை ஓபன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். நல்ல ஒரு ஹெவி வெயிட்டுங்க. ஸோ ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் அப்ளை பண்ணிருக்காங்க. நல்ல வெயிட்ல இருக்கு. இந்த பானட்டுக்கு அடியில ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணிருக்காங்க. இந்த இன்சுலேஷன் நல்லா இருக்கு. நல்ல ஒரு வைடா இருக்குங்க இந்த பானட்டு. எம்மாடி, எவ்வளோ பெரிய என்ஜின் இது!
பார்க்கவே பயங்கர பிரமிப்பா இருக்கு. 4 சிலிண்டர் கொண்ட 1.5 லிட்டர் MPI பெட்ரோல் இன்ஜின். இது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின். இது வந்து பாத்தீங்கன்னா 115 ஹார்ஸ் பவரை டெலிவரி பண்ணுது. 144 நியூட்டன் மீட்டர் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த காருக்கு அடியில என்ஜினுக்கு கீழே அண்டர் பாடி ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இன்சுலேஷன்ல இருக்கு, நல்லா இருக்கு. இந்த வேரியண்ட்ல டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல பொருத்திருக்காங்க. 360 டிகிரி கேமரா வராது, ஹை அண்ட் வேரியண்ட்ல மட்டும் தான் வரும். ஆட்டோ ஃபோல்டிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸோட இந்த கிரெட்டா வந்திருக்கு, சூப்பரா இருக்குங்க. இந்த டோரை ஓபன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். நல்ல ஒரு வெயிட் ஆட் ஆயிருக்கு, பார்க்க முடியும், சூப்பரா இருக்குங்க. இந்த டோர்ல பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்ல ஒரு பிரீமியமா கொடுத்துருக்காங்க. டியூவல் டோன்ல வருது. இங்க இடத்துல ஒரு டார்க்கான கிரே, இது லைட்டான ஒரு கிரே, பிளஸ் இந்த டோர் ஹேண்டில் வந்து குரோம் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ஹூண்டாயை கம்பேர் பண்ணும்போது அதே தான் இங்க ரீட்டன் ஆயிருக்கு. ஆல் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் சுவிட்சஸ் வந்து இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். பிளஸ் இந்த இடத்துல ORVM அட்ஜஸ்ட் பண்றதுக்கான சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், இங்க எந்த விதமான ஆம்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் ஆட் பண்ணவே இல்லை, பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. ஐ டோன்ட் நோ வை. இந்த வேரியண்ட்ல 6 விதமான ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துடுறாங்க. எல்லாமே வந்து போஸ் பிராண்ட்ல இருந்து வருது. சவுண்ட் குவாலிட்டி வேற லெவலுங்க. இங்க வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியில தான் இருக்கு. இந்த ப்ரொவிஷன் வந்து ட்வீட்டர்ஸ் வச்சிருக்கிறதுக்கான ப்ரொவிஷன். இந்த கார் எக்கச்சக்கமான சேஃப்டி ஃபீச்சர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. இன்க்ளூடிங் 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டா வந்துருது. பிளஸ் நீங்க பார்க்கலாம், டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு, அதே மாதிரி ஆட்டோ ஃபியூவல் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. பிளஸ் இந்த ஸ்டீரிங் வீல்ல எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் கொடுத்துடுறாங்க, வித் EBDயும் வந்துருது. வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்கு, ஹில் ரோல் அசிஸ்ட் வந்துருது, டயர் பிரஷர் மானிட்டரிங்கும் கொடுத்துடுறாங்க. இது போக இந்த வெஹிக்கிள்ல ஐசோஃபிக்ஸும் வந்துருது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட அள்ளி தெளிச்சிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டீரிங் வீல் வந்து டி ஷேப் ஸ்டீரிங் வீல். இதுல பிளாட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல ஸ்போக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்து லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. நல்லா பார்க்கவே ஒரு பிரீமியமான ஒரு லக்ஸரி வெஹிக்கிள்ல உள்ள ஃபீச்சர்ஸை இதுல கொடுத்துருக்கிறது ரொம்ப அருமையா இருக்கு. ஸ்டீரிங் வீலை பொறுத்த வரைக்கும் டில்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டெலஸ்கோபிக்கும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம், நல்லா இருக்கு. ப்ரீவியஸ் ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜெனரேஷன் கிரெட்டால இந்த டேஷ்போர்ட்ல பயங்கர ஒரு ஷேப்பை கொண்டு வந்து நல்ல ஒரு கலர் எடிஷன். இந்த தீம் வந்து சூப்பரா இருக்கு. பிளஸ் இந்த க்ளோ பாக்ஸ் வந்து சில் க்ளோ பாக்ஸ் கிடையாது, டாப் வேரியண்ட்ல சில் க்ளோ பாக்ஸ் வரும். இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர்ல இன்செர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க, இது பியானோ பிளாக். பிளஸ் இந்த இடத்துல ஒரு மேட் கலர்ல ஒரு குரோம் வந்து அடிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டீரியர் பிரீமியம் ஸ்டைலிங்க கொண்டு வரதுக்காக இந்த அடிஷன் ஆட் பண்ணிருக்காங்க. கூட இந்த ஏசி வென்ட்ல இந்த சுவிட்சஸ் வந்து நல்லா இருக்குங்க. இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிமோட் கீ வந்து இந்த டைப்ல கொடுக்குறாங்க. பிளஸ் இது வந்து ஒரு கீலெஸ் என்ட்ரி. நம்ம என்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் இப்ப ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், இந்த டேஷ்போர்ட்ல இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் இந்த கிளஸ்டரோட டிஸ்பிளேவும் ரெண்டா இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்குது, ரொம்ப அற்புதமா இருக்கு. இது 10.25 இன்ச்சு டச் ஸ்கிரீனு, செம்ம வைடா இருக்குங்க. வாவ், அதே மாதிரி இந்த கிளஸ்டரை வந்து நீங்க மாத்திக்கலாம். நார்மல் மோடு, ஸ்போர்ட் மோடு, எக்கானமி மோடு, 3 மோட்ல வரும். இந்த ஏசியோடைய ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சுவிட்சஸ் வந்து பயங்கர பிரீமியமான குவாலிட்டியில வந்திருக்கு, நீங்க பார்க்கலாம். எல்லா வித ஃபங்க்ஷனும் இங்க கொடுத்துட்றாங்க. கூட இந்த எல்இடியில இந்த ஒரு ஸ்மால் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்க சூப்பரா இருக்கு. இந்த சென்டர் கன்சோலை பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான ஷேப்ல கொண்டு வந்திருக்காங்க, அடக்கமா இருக்கு. கூட இங்க வயர்லெஸ் சார்ஜஸ் வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க, உங்க மொபைல சார்ஜ் பண்ணிக்கலாம். கூடவே சி டைப் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இங்க யூஎஸ்பி வந்து நீ கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 6 ஸ்பீட்
மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் லிவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஷேப்ல வந்திருக்கு. பிளஸ் ஒரு பிரீமியமான ஒரு ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இந்த லெதர்ஸ் வந்து நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியில ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கவே. பிளஸ் இந்த இடத்துல வந்து ஒரு மேட் கலர்ல ஒரு குரோம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் அடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஸ்கிராட்ச் வந்து விசிபிளா தெரியும். இந்த பியானோ பிளாக் பதிலா வேற ஏதாவது ஒரு குரோமோ இல்ல வேற பிளாக் கலர்ல கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்கிராட்ச் வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். ரைட், இங்க ஸ்டோரேஜுக்கு பாருங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. உங்க கூல்ட்ரிங்க்ஸா வச்சுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் இருக்கு. இங்க ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஸ்டோரேஜும் நல்லா இருக்கு. ஓகே, டிரைவர் சைடுல இந்த வைசர்ஸ்ல எந்த வித மிரர் எதுவும் ஆட் பண்ணல. வேறஸ் இந்த கோ டிரைவர்ல வேனிட்டி மிரர் வந்துருது. ஓகே, அதே மாதிரி சன்கிளாஸ் ஹோல்டரும் இங்க கொடுத்துருக்காங்க, நீங்க பார்க்கலாம். இங்க வந்து கேபின் லைட்ஸ் நல்ல ஒயிட்ல எல்இடில க்ளோ ஆகுதுங்க. சூப்பரா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வேரியன்ட்ல பேனோராமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பார்க்கலாம். வாவ், நல்ல ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. கிராப் ஹேண்டில் வந்து ஆட்டோ ஃபோல்டிங்ல வருதுங்க. அதே மாதிரி இதுல வந்து நர்லிங் உடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். இந்த ஐஆர்விஎம் வந்து ஆட்டோ ஐஆர்விஎம் பிளஸ் எஸ்ஓஎஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது லெவல் 2 அடாஸ் ஃபீச்சரோட வரதுனால எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட இருக்குங்கோ. நல்லா இருக்கு. ஹைட் அட்ஜஸ்டர் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் உங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஃபீச்சர்ஸ் கூட. இந்த வெப்பிங் வந்து இந்த தீம்க்கு ஏற்ற மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஓகே, இந்த டோரை ஓபன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். நல்லா ஆல்மோஸ்ட் 90 டிகிரி கிட்ட வைடு ஓப்பனிங்ல இருக்கு. ஸோ தட் இங்கிரஸ் வந்து நல்லா இருக்கும். எக்ரஸும் நல்லா இருக்கு. ஈஸியா வெளியே உள்ள போயிட்டு வெளியே வர முடியுது. ஹைட் அட்ஜஸ்டர் வந்துருது. முன்னாடி பின்னாடி சைட்ல பேக்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரியர்ல உட்காந்து நம்ம செக் பண்ணலாம். இந்த டோரும் நல்ல வெயிட் ஆட் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. இங்கிரஸ் நல்லா இருக்கு. எக்ரஸும் ஓகேவா இருக்கு. நான் ரியர் சீட்ல உட்காந்துருக்கேன். எனக்கு இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் இருக்கு. ரைட்லயும் லெஃப்ட் சைட்ல உட்காரவங்களுக்கும் ஹெட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. மிடில் உட்காரவங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் எதுவும் கொடுக்கல. பிளஸ் அண்டர் தை சப்போர்ட் எனக்கு நல்லா இருக்கு. காலை வந்து நல்லா நீட்டி இப்படி உட்காந்துக்க முடியும். நீங்களே பார்க்கலாம். ஸோ ஒரு லாங் ரைடு லாங் ஜேர்னி போறவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இந்த சீட்டிங் வந்து இருக்கு. நல்லா இருக்கு. இந்த ரியர் டோர்ல பிளாஸ்டிக் தான் ஃப்ரண்ட்ல பார்த்தது மாதிரியே இருக்கு. எந்த ஒரு ஃபேப்ரிக் அடிஷனும் ஆட் பண்ணல. இந்த ஆம்ரெஸ்டும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹோல்டு பண்றதுக்கும் நல்ல கிரிப் இருக்கு. ஸோ இங்க வந்து குரோம் ஃபினிஷ்ல டோர் ஹேண்டில் தான் வருது. இது பவர் விண்டோ சுவிச்சஸ், வாட்டர் பாட் ஹோல்டர்ஸ், அதே பாஸ் ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கு. இதனுடைய சிஸ்டர் கன்சர்ன் கியால பாத்தீங்கன்னா இந்த சன்ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த கார்லயும் இந்த சன்ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பார்க்கலாம். வாவ், சூப்பர். இந்த கர்டைன் வந்து அப்படியே இறக்கிக்கலாம். ரியர் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி சார்ஜ் பண்றதுக்கு 2 சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க மொபைலை வந்து வச்சுக்கலாம். 2-3 மொபைலை கூட வச்சுக்க முடியும். சூப்பர். நான் இந்த மிடில்ல உட்காந்துருக்கேன். இந்த சீட்ல பெருசா இந்த இடத்துல வந்து ஹம்ப் எதுவும் இல்லை. ஸோ உங்க காலை வச்சுக்கிட்டு நீங்க லாங் ஜேர்னி வந்து பண்ண முடியும். ஸோ 3 பேர் வந்து இந்த கிரெட்டால உட்காரலாமான்னு கேட்டா கண்டிப்பா உட்கார முடியும். இந்த பூட்டை ஓபன் பண்ணி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஒரு நார்மலான வெயிட் அடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெவியான வெயிட் இல்லை. இங்க பார்சல் ட்ரே வந்துருது. இந்த பூட் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா 433 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய திங்ஸை வந்து நீங்க கொண்டு போக முடியும். உங்களுடைய மளிகை ஜாமான், உங்களுடைய சூட்கேஸ், டாவல்ஸ், பேக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போறதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து சஃபிஷியண்டா இருக்கும். பிளஸ் இங்க பூட் ஸ்பேஸ்க்குள்ள நைட்ல நீங்க ஏதாவது திங்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இங்க ஒரு லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த காரை டிரைவ் பண்ணி என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பவர் சர்ன்னு ஏறுதுங்க. ஆஹா,
நல்ல ஒரு அருமையா டேர்னிங் ரேடியஸ் வந்து சூப்பராக இருக்கு. ஹூண்டாயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சொல்லணும், ஸ்டீரிங்கில் வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். அது இதுலேயும் இருக்கு. இந்த மேனுவல் கார் ஓட்டுறதுக்கு நமக்கு எப்போவுமே வந்து ஒரு சூப்பராக பிடிச்சிருக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக் காரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு மேனுவல் கார் தான் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த ரிவர்ஸ் கேமராவுடைய குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இந்த டைனமிக் கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க, பார்க்க முடியும். டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நல்ல ஒரு ரோடு ப்ரெசன்ஸ் விசிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கியர் வந்து போடுறதுக்கு இந்த லீவர் வந்து செம சூப்பராக இருக்குது. கிளச் ஏபிசி அருமையாக வேலை செய்யுது. ரோட் நாய்ஸ்லாம் எதுவுமே தெரியல. என்ஜின் வந்து பயங்கர குவைட்டாக இருக்கு, ஏசி போட்டிருந்தாலுமே. அழகா ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் கட் அடிச்சுட்டு ஈஸியாக போகலாம் போல இருக்கு. ஹைவேல 100-150 கூட போகலாம். ஆனால் அது நாட் அட்வைசபிள். 100க்குள்ளே நீங்கள் போகிறது ஒரு சேஃபான ஸ்பீடு. பாருங்க ஸ்டீரிங் வீலோட ரெஸ்பான்ஸு, பவர் டெலிவரி நல்லா இருக்கு. இது 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். ஆனால் நீங்கள் இதை கம்பேர் பண்ணும்போது டீசல் வாங்கி ஓட்டிங்கன்னா இன்னமும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆஹா செம்மங்க. ரைட், மைலேஜை பொறுத்த வரைக்கும் அராய் வந்து 18 kmpl வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு. பட் ரியல் வேர்ல்டில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 17 உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது ஒரு 14 to 15 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஹைவேல நீங்கள் ஒரு 17 வரைக்கும் எடுக்கலாம், 17-18 வரைக்கும் எடுக்க முடியும். பட் நீங்கள் ஸ்பீடு வந்து ஒரு லெஸ் தென் 100க்குள்ளே வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த கிரெட்டா காரை ஒரு கம்ப்ளீட்டாக ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்து ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ப்ளஸ் இதனுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியருடைய ஸ்டைலிங் எப்படி இருக்குது, இந்த காரோட டைமென்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது, டிரைவிங் டைனமிக்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே பார்த்தோம். இந்த காரில் ஃப்ரண்ட்டு அண்ட் ரியரில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கதை நீங்களே பார்க்க முடியும். ப்ளஸ் இதனுடைய டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பவர் டெலிவரி அமேசிங்காக இருக்குது. ஹைவேல நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பயங்கர ஸ்போர்ட்டியாக இருக்கும், அதில் எந்தவித டவுட்டே இல்லை. அதே மாதிரி சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு கியர்ஸ் அண்டு கிளச் வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு ஹாப்பியான ரைடை வந்து இது கண்டிப்பாக கொடுக்கும். ப்ளஸ் அர்பானில் இருக்கவங்களுக்கு ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணுறவங்க ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து வாங்குறதுக்கு நிறைய சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். அதுக்கு லக்கேஜஸ் கேரி பண்ணுறதுக்கு ஒரு சஃபிஷியண்டான இந்த பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குது, நல்லா இருக்கு. ப்ளஸ் இதில் லெவல் 2 அடாஸ் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, பயங்கர சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இது. அதே மாதிரி நிறைய பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, ப்ளஸ் உங்களுடைய ரியர் பார்க்கிங் அசிஸ்ட்டு, அதே மாதிரி சைடில் இந்த மாதிரி கொலிஷன்லாம் இல்லாத அளவுக்கு நிறைய சென்சர்ஸ் வந்து இதில் பொருத்திருக்காங்க. ஹூண்டாய்னாவே ஒரு டெக்கி லோடட் ஃபீச்சர்ஸ் கார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இந்த காரும் மிஞ்சல, குறையும் வைக்கல. ரைட், மோஸ்ட் பார்ட்ஸ் இந்த ஹூண்டாயில் பார்ட்ஸ் கியால உள்ள பார்ட்ஸும் ஹூண்டாயில் உள்ள பார்ட்ஸும் சேமாக தான் இருக்கும். எக்ஸ்டீரியருடைய ஸ்டைலிங் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. இன்டீரியரில் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் டிசைன் பண்ணி கொடுக்கறது இந்த ஹூண்டாய் R&D இன்ஜினியர்ஸ். ஓகே ஃபைன். இப்போ இந்த கார் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 15+ பட்ஜெட் 20க்குள்ளே நான் வச்சுருக்கேன், 20 lakhsக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த கார் வந்து சூட் ஆகும். எனக்கு ஒரு ப்ரீமியமான ஸ்டைலிங்கில், இன்டீரியரில், ஒரு பேனராமிக் சன்ரூஃபில், நல்ல ஒரு டிரைவிங் டைனமிக்ஸில், ஒரு நல்ல ரிஃபைன்டான ஒரு என்ஜின், அதே மாதிரி ஒரு ஸ்மூத்தான டிரைவிங் வந்து எனக்கு வேணும். நான் வந்து ஒரு டிரைவிங் எந்தூசியாஸ்ட், நல்ல ஒரு பெப்பியாக நான் டிரைவ் பண்ணுவேன். 100 km ஸ்பீடில் கூட போய் நான் கர்வில் நான் வந்து கட்டடிப்பேன். அப்படின்றவங்களுக்கு இந்த கார் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SX ஆல்மோஸ்ட் எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் கொடுத்துட்றாங்க. டாப்புக்கு இது ஒரு படி கீழே தான், ஏன்னா இதில் 360 டிகிரி வராது. அந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகும். பட் ஓகே, ஸோ
இந்த கார் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கார் பத்தி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃபேமிலியோட அழைச்சிட்டு போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு தென் நீங்க இந்த காரை வாங்கலாமா வேணாமான்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பிங்க் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் பொறுமையா நீங்க இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். டிரைவ் சேஃப்லி, கேர்ஃபுல்லி, ரெஸ்பான்சிபிளி. நம்ம சாலையில போற எல்லாரையும் மதிப்போம். நாமளும் சந்தோஷமா டிரைவ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.